எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு, அண்ணே நான் வந்துட்டு பிஜேபி கட்சியில் சேரலான்னு இருக்கேன், அதுக்கு நான் முதல்ல போய் நம்மளுடைய மாவட்ட தலைவரை போய் நேரில் பார்க்கணுமா இல்லை உள்ளூர் மண்டல தலைவரை போய் நேரில் பார்க்கணுமான்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டாப்புல. உடனே நான் வந்துட்டு, நான் சொல்றத கவனிங்க, நீங்க யாரையும் போய் பார்க்க வேண்டாம், உங்க வீட்டுக்கு நேரம் போங்க அப்படின்னு சொன்னேன். உடனே என்னன்னு, நான் பிஜேபி கட்சியில் சேரணும்னு சொல்றேன், நீங்க என்னன்னா என்னை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் வந்துட்டு சொன்னாப்புல. இல்லை தம்பி, உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. சரி, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு இது போல சமூக வலைதளங்களில் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்குதுண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. ஏன் இதெல்லாம் இருந்தாதான் வந்துட்டு பிஜேபி கட்சியில உறுப்பினர் ஆக முடியுமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டாப்புல. தம்பி, நான் சொல்ற கொஞ்சம் கவனிங்க, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க போதும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி என்னன்னே பண்ண அப்படின்னு அவரு கேட்டாரு. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு சொன்னேன், உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல வந்துட்டு இந்தியா எனது நாடு, பாரதம் வாழ்க, ஜெய் ஸ்ரீராம், ஒரே தேசம் ஒரே இனம், ஜெய் ஹிந்த், அப்புறம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஒரு பதிவை வந்துட்டு உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல வந்துட்டு போடுங்க போதும் அப்படின்னு. அப்படியா, அப்படி போட்டா நான் வந்து பிஜேபியில இணைஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டாப்புல. அப்படி போட்டா நீ பிஜேபியில இணைய மாட்ட தம்பி, ஆனா உன்னை வந்துட்டு இந்த திராவிடர்கள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாருமே சேர்ந்து உன்னை வந்துட்டு ஒரு RSSலயும் சேர்த்து விட்டுருவ, பிஜேபிலையும் கட்சியிலையும் சேர்த்து வச்சுட்டு உன்னை பேசிடுவாங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு உனக்கு ஒரு சிறப்பான பட்டமும் ஒன்று கொடுப்பாங்க. என்னன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாலே வந்துட்டு சங்கீன் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. இன்னொன்னு, தீவிர இந்துத்துவாதி அப்படின்னு நம்மள வந்துட்டு சொல்லி நம்மள வந்துட்டு ஒரு மதவெறியராகவும் வந்துட்டு சித்தரிப்பாங்க. நம்ம இந்த திராவிடனா வாழ்றதுக்கும் கம்யூனிஸ்டுக்காரனா வாழ்றதுக்கும் கூட நம்ம ஒரு இந்துத்துவாதியாகவும் வாழ்த்து போயிடலாம், நம்ம ஒரு இந்திய நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராகவும் நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா இங்க வாழ்ற திராவிட கட்சிகள் எல்லாமே வந்துட்டு ஜாதி மதம் பார்த்து இயக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஆனா நம்மள வந்துட்டு ஒரு இந்துத்துவ அமைப்பா வந்துட்டு கூறுறாங்க. ஆனா நம்ம வந்துட்டு ஒரு இந்துத்துவ அமைப்பு மட்டும் இல்லாம அனைத்து மதத்திற்கும் பாதுகாப்பா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனா நம்மள வந்துட்டு ஒரு இந்துத்துவ வெறுப்பு, அதாவது மற்ற மதத்தை வந்துட்டு வெறுத்து பேசக்கூடிய அமைப்பா வந்துட்டு நம்மள வந்துட்டு சித்தரிச்சிருவாங்க. ஆனா இன்னும் ஒண்ணு மட்டும் நம்ம வந்துட்டு சொல்லவே முடியாது. அது என்னன்னா, ஜாதி பாகுபாடு அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்துட்டு நம்ம பாரதிய ஜனதா கட்சியை வந்துட்டு கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இப்போ உள்ள காலங்கள்ல வந்துட்டு ஜாதிக்கு ஒரு கட்சி அப்படின்னும், திராவிட கட்சிகளுக்குள்ள ஜாதி அமைப்பு அப்படின்னும் நிறைய வந்துட்டு உள்ள வந்து புகுந்துருச்சு. ஆனா நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் அந்த ஜாதி வேற்றுமை இல்லாம அனைத்து ஜாதியினரும் சமம், அனைத்து மதத்தினரும் சமம் அப்படின்னு ஒரு கொள்கை சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துட்டு நம்மளுடைய கட்சி வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகவும்
பாரத நாட்டின் வளர்ச்சிக்கும் எப்பொழுதும் பாடுபடும் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மை தொண்டனாகவும், கடைசி வரைக்கும் எந்த இன்னல்கள் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவை விட்டு விலகாமல் எப்பொழுதும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராகவே இருப்பேன் அப்படி என்கின்ற ஒரு உறுப்பினராக இந்த பதிவை நான் இப்பொழுது பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.